மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஸ்ரீலங்காவோட அந்த T20 ODI சீரீஸுக்கான ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ், அதாவது எனக்கு எல்லாம் சொல்கிறதுனே தெரிலங்க. என்னன்னா, எப்போ பாரு இந்த ஸ்குவாடு ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம ஒரு வீடியோ இது மாதிரி ருத்ராஜுக்கு போட வேண்டியதாகவே இருக்குது. என்னடா பண்ணுவான் அவன் இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி வந்து இருக்குது. ஆனால் இது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், என்ன மேட்ரு என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜிம்பாப்வே சீரீஸோட T20 அந்த இதில் வந்து சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார் அவர். இப்போ ஸ்ரீலங்காவோட அந்த T20 சீரீஸில் கண்டிப்பாக அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம். நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவர் வந்து 11ல் விளையாட வைக்க மாட்டாங்க, ஏன்னா ரிஷப் பண்ட்லாம் வந்துட போகிறாரு. அவர் வந்துட்டாருன்னா எப்படி ருத்ராஜுக்கு இடம் இருக்குன்னே தெரியாது. ஸோ 11ல் விளையாட வைக்க மாட்டாங்க. ஆனால் எப்போயுமே இந்த 15ல் சும்மா கூட்டிகிட்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? உக்காரி இப்போ 15லேயே இல்லைங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் நிறையா பேர் உண்மையிலுமே வருத்தப்படுறேன். அபிஷேக் சர்மாக்காக வருத்தப்படுறேன். இஷான் கிஷனோட கெரியரை முடிச்சுட்டாங்க, அதுக்காக வருத்தப்படுறேன். திலக் வர்மா என்ன ஆனார்னே தெரியல, அவருக்காக வருத்தப்படுறேன். நட்டுக்காக வருத்தப்படுறேன். எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் ருத்ராஜ் ஐக்வாட் ஜிம்பாப்வே சீரீஸில் அடிச்சிருக்காரு. வக்காலி 3 மேட்ச் அவன் விளையாண்டு 3 மேட்சுமே அடிச்சிருக்கான். ஒரு மேட்ச் அவன் இறங்கவே இல்லை, ஒரு மேட்ச் அவனை சேர்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் ஒரு பிளேயர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இது ஃபுல்லாக எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கான ரீசன்லாம் எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்கள் எடுத்திருக்க பிளேயர்ஸோட இவர் ஒன்றும் குறைஞ்சி போகலை. நீங்கள் வந்து சுக்மன் கில்ல நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவீங்களா? T20யில் ODIயில் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவீங்களா? அடுத்து நீங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் 3 ஃபார்மேட்லேயுமே வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். எளவு நீங்கள் என்னத்தை வேணாலும் கூட்டி தொலைங்க, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஓகே, நம்ம வந்து ஏன் நீங்கள் ருத்ராஜை எடுக்கலை அப்படிங்கிறத தாண்டி ஏன் நீங்கள் சுக்மன் கில்லை எடுத்தீங்கன்னு ஒரு டாக் வச்சோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்லாம் சொல்லவே முடியாது. லாஸ்ட் 2 வருஷத்தில் ஒன்றுமே பண்ணலை சுக்மன் கில் வந்து பெருசாக T20யில். ஆனால் நீங்கள் ரிசர்வ்லேயே கூட்டிகிட்டு போனீங்க. அவர் வந்து அகமதாபாத்னா அடிப்பார். ஓகே, சீக்கா வச்சு கிழிச்சார் வீடியோவில். அதுதான் எல்லாம், ஏதாவது சொத்த டீம் இந்தியாவுக்கு வந்து அகமதாபாத் கிரவுண்டு கிடச்சிருச்சுன்னா அவன் வச்சு வெளுத்து விட்ருவான் அப்படின்னு. அது உண்மைதான். ஓகே, ருத்ராஜ் நீங்கள் ஓப்பனிங் இறங்கணுமா 123 அடிப்பார், நம்பர் 3 இறங்கணுமா 77 அடிப்பார், நம்பர் 4ல் இறக்கி விட்றீங்களா 49 அடிப்பார். என்னங்க அவர் இதுக்கப்புறம் பண்ணணும்? IPLல வருஷம் 500 ரன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எஸ், ஒரு சீரியஸ்லி வந்து நான் அந்த கௌதம் கம்பீர் இருக்காரு, வேணாம், அவரை பற்றிலாம் நான் எதுவும் பேச விரும்பலை. எஸ், என்னென்னா எனக்கு இது உண்மையிலுமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. எனக்குன்னு இல்லை, கிரிக்கெட் ஆர்வலர்கள் எல்லாருக்குமே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் 3 ஃபார்மேட்லையுமே கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்படிப்பட்ட பிளேயரும் தான் கூட அவர். ஓகே, நான் அகைன் CSKனால நான் பேசுகிறேன்லாம் தயவு செஞ்சு வந்து சொம்படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க. சூரியகுமார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியன் டீமோட T20 கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அவரை இந்தியன் டீமில் ஒரு சில வருஷங்கள் எடுக்கவே இல்லை. அப்போ எல்லாம் நம்ம அவரை பற்றி நிறையா பேசியிருக்கோம். சஞ்சு சாம்சனை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஓகே, நான் இப்படியெல்லாம் ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டு அவரை எடுக்கலை அப்படின்னா டெஃபினெட்லி அவரை பற்றி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே, சூரியகுமார் யாதவ் T20 கேப்டன் ஆகியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கணும், அதுவும் எனக்கு என்னன்னு தெரில. பட் ஆனால் சூரியகுமார் யாதவே வியந்திருப்பார். ஏன்னா நீங்கள் நல்லா அந்த ஜிம்பாப்வே சீரீஸில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சூரியகுமார் யாதவ் ருத்ராஜ் ஐக்வாட்டோட ஒவ்வொரு நாக்கையும் ஸ்டோரி போட்டு அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா அந்த பையன் அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்த ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கான். ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு உங்களுக்காக கோல்டு அடிச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கான். அவனை அடுத்த கேப்டனாக க்ரூம் பண்ணுவீங்கன்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க நீங்கள் IPLலையும் நல்லா கேப்டன்சி பண்ணியிருக்காங்க. கில்லு என்னதை தான் பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன் கில்லுன்னு தூக்கி வச்சு இப்படி கொண்டாடுறானுங்க அப்படிங்கிறதும் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துட்டு 11ல் எடுக்கலை அப்படின்னா கூட ஏதாவது அதுக்கப்புறம் ஓகே 15லேயே இருக்காருங்கிற ஒரு இது இருக்கும். 15லேயே கூட உள்ள வர அளவுக்கு தகுதி இல்லாத பிளேயர் அப்படின்னா எனக்கு சத்தியமாக தெரியல. அது சிம்பிளுங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்கான இது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் சொல்லவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக எங்களுக்கு வந்து கில் அண்டு ஜெய்ஸ்வால் வந்து இருக்காங்க. நம்பர் 3 பொசிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிஷப் பண்ட் இதுக்கப்புறம் ஆட போகிறோம் அடுத்த வேர்ல்டு கப்பை நோக்கி. ஸோ இப்போ ரிஷப் பண்ட் இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்பர் 3 வேணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் தான் வேணும். ஏன்னா ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் இல்லையா, அதனால் வி ஹேவ் அ சஞ்சு. ஸோ அதனால் எங்களுக்கு ருத்ராஜுக்கு இடம் இல்லை. மேபி சுக்மன் கில்லுக்கோ இல்லை
இல்லை ஜெய்ஸ்வாலுக்கோ டூரில் போயிட்டு ஏதாவது ஆகுது, ஏதாவது ஒரு பேக்கப் ஓப்பனர் தேவை, ஒரு ரைட் ஹேண்டர் தேவை, கில்லுக்கு ஏதாவது ஆகுறப்போ அப்படின்னா நாங்கள் வந்து ருத்ராஜை வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஜெய்ஸ்வாலுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு அபிஷேக் சர்மா வச்சுப்போம் அப்படிங்கிறது தான் இவங்களோட கணக்கு. அதை தான் சொல்லியிருக்காங்களும் கூட. ஓகே, அதாவது ஒரு 24 வயசு பையன் கில்லு ஃபிட்னஸில் பயங்கரமாக இருக்கும், அவனுக்கு ஏதாவது ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 26 வயசு 27 வயசு இருக்கிற ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது இங்கிட்ட ஒரு 500 ரன் ஐபிஎல்ல வருஷம் அடிப்பான், இங்கிட்ட நீங்கள் கொடுக்குற சீரீஸில் ஏதாவது சீரீஸில் வாய்ப்பு கொடுப்பீங்க, நம்பர் 3 நம்பர் 5 போய் நம்பர் 7 இறங்கடாம்பீங்க, அதெல்லாம் அவன் பண்ணி அங்கேயும் அவன் ஸ்கோர் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். சரி அவனுக்கு ஏதாவது நடக்கும், அவனுக்கு ஏதாவது நடக்கிறப்போ நான் போய் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இது மைண்ட் செட்? எனக்கு சத்தியமாக தெரியல இது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு. நான் நிறைய மீம்ஸ் பார்த்தேன், சிஎஸ்கேல இருக்கிறதுனால மட்டுமே ருத்ராஜ் கெய்க்வாட் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது தெரியல, ஏன்னா தோனி இருந்தப்பெல்லாம் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. நிறைய சிஎஸ்கே பிளேயர்ஸை பார்த்த ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், சுரேஷ் ரெய்னா முன்னலேருந்தே இருந்தார், பட் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் அவர் நிறையா மேட்சஸ் வந்து ஆட ஆரம்பித்தார். அது மாதிரி நிறையா பிளேயர்ஸ் சிஎஸ்கேல விளையாண்டாங்க அப்படின்னா, இல்லை மும்பை இந்தியன்ஸில் விளையாண்டாங்கன்னா இந்தியா ஆடிடுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு டேலண்ட்டு மேலே ஒரு நம்பிக்கை வைக்காமல், ஒரு டேலண்ட்டை கூப்பிட்டு வச்சு வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் என்னப்பா அப்படி பண்ணிட போகிறீங்க? என்ன நீங்கள் இந்தியா அப்புறம் என்ன ஒரு ஐசிசி ட்ராஃபி வாங்கலைன்னு நம்ம பேசுகிறோம். இப்போ T20 வாங்கிட்டாங்க, அது ஓகே, பட் அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அட் த சேம் டைம் என்னை கேட்டால் ருத்ராஜ் டிசர்வ் ஃபார் 3 ஃபார்மேட்டுங்க. ருத்ராஜ் வந்து T20 பிளேயர்னு மட்டுமே முத்திர குத்தப்பட்டு இருக்கார், அதுவுமே ரொம்ப தப்பு. 60 ஆவரேஜ் டொமஸ்டிக்ல வச்சிருக்காரு. அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்டு வந்து எடுத்து பாருங்க. ரெட் பால் கிரிக்கெட்லயா சரி, ஒயிட் பால் கிரிக்கெட் லைக் நீங்க ஒரு 50 ஓவர் மேட்சஸ் விளையாடுவாங்கல்ல, ஒரு விஜய் ஹசாரே மாதிரி, அதுலயா இருக்கட்டும் கண்டினியூஸா செஞ்சுரிஸ் அடிச்சு குமிச்சுக்கிட்டே இருக்காரு. எஸ், அது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. பேசுறவங்க T20 மட்டும் தான் பேசுறாங்க. ஓடிஐலையும் ஹி டிசர்வ் சான்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் ரெட் பால் கிரிக்கெட்டோட ஸ்குவாட்ல எல்லாம் அவர் வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனாலும் நான் சொல்றேன், அங்கேயுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும். ஆனால் அவர் கண்டினியூஸாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க T20லேயே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா எனக்கு தெரியல. அதாவது ஒரு அடிக்கிறாரு, ஒரு 77 என்னமோ அடிக்கிறாரு, அப்புறம் ஒரு 49 என்னமோ அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் கழிச்சு உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு அடுத்ததுல ஸ்குவாட்லேயே ஆள் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்டா அப்படி பச்சையா பண்ணுறீங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருக்கு. அண்ட் நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ரிமூவல்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஜாயின்ஸ் எல்லாம் இந்த ஸ்குவாடில் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. என்னடா அது அப்படின்ட்டு. போகிற போக்க பார்த்தா கலீல் அகமதை 3 ஃபார்மேட்லேயுமே விளையாட விட்டுருவாங்க, நட்ராஜனுக்கு ஒன்று கூட கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், ஒரு மாதிரி மண்டை காஞ்சி போச்சு எனக்கு உடம்பு வேற சரியில்லை. முன்னாடியே வீடியோ போட்டிருக்கணும். பட் இவனுங்கள்லாம் என்னதாங்க பேசுறது? நம்ம என்ன இதுக்கப்புறம் ஜேகே மாதிரி இறங்கி கெட்ட வார்த்தையில் பேச வேண்டியதான். பட் நம்ம அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இது கிடையாது இல்லையா? ரொம்ப தப்பு பண்ணுறாங்க, பட் அனுபவிப்பாங்க. பட் ஆனால் இது வந்து ஜிஜி ஏரா, கௌதம் கம்பீர் ஏரா, இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாலாம் ஏதோ பண்ணிட்டு போங்க, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எஸ், நம்ம இப்படி பேசுகிறோம் ஒரு ஃபேன்ஸாவோ இல்லை ஒரு கிரிக்கெட் ஓரளவுக்கு தெரியும், நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவோ நமக்கு இவ்வளோ வலி இருக்குது, இவ்வளோ இதை சொல்கிறோம்ல. அந்த பையனோட நிலைமையை நினச்சி பாருங்கள். அந்த பையன் சின்ன பையன் தான். ஓகே, 26-27 வயசுங்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு தான். ஓகே, அந்த பையன் இப்போ தான் வளர்ந்துடலாம் கிரிக்கெட்டில், ஏதோ நம்மளோட இது தெரியுதுன்ட்டு வந்து கிடைக்கிற இடங்கள்ல எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒன்று எடுத்து விளையாட விட மாட்டேங்கிறானுங்க, இல்லை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பையனை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம், எப்படி ஒரு மோரலை கொடுக்கும். ஃபஸ்ட்டு அந்த பையன் திருப்பி எப்படி வந்து டீமோட ஜெல்லாவா, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்போ வர்ற யங்ஸ்டர்ஸுக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தர தெரியவே இல்லை. சரி ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணியிருந்திருக்கலாம்? இங்கே தான் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்பர் 3லேயே அவரை விளையாட வைக்க முடியாது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஜிம்பாப்வே சீரீஸ்னு ஒன்று போனீங்கல்ல, என்ன எதுக்கு அதில் கில்ல கேப்டனாக போட்டிங்க, சஞ்சு சாம்சனை கேப்டனாக போட்டிருக்கணும், இல்லை நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட்டை கேப்டனாக போட்டிருக்கணும். சஞ்சு சாம்சனை கேப்டனாக போட்டிருந்தீங்கன்னா 4 ஓப்பனர் அமிச்சிங்கல்ல, 4 ஓப்பனரில் எனக்கு பெஸ்ட்டு ஓப்பனர் தேவைப்பா அடுத்த வேர்ல்டு கப்புக்கு, நீங்கள் வந்து முடிஞ்சால் இது பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து 5 மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சனை கேப்டனாக போட்டு இந்த ஓப்பனிங் ஆர்டரை வந்து மாற்றி ஒரு மேட்ச்சில் கில்லு ருத்ராஜ், இன்னொரு மேட்ச்சில் கில்லு அபிஷேக் சர்மா, இன்னொரு மேட்ச்சில் ருத்ராஜ் ஜெய்ஸ்வால், அப்படி மாற்றி அந்த 5 மேட்ச் இறக்கி விட்டு அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 2 பேரை ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள டியூன் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஜெய்ஸ்வால் உங்களுக்கு நெசசரி ஆயிட்டாரு. ஜெய்ஸ்வால் ஒருத்தர், ஏன்னா வேர்ல்டு கப்புக்கே அனுப்பி வச்சுட்டு
முடிச்சிட்டீங்க. அப்போ அந்த 4 பேரில் ஒரு ஆள் கன்ஃபார்ம்னே வச்சுக்கோங்க. மீதி இருக்க 3 பேரில் ஒரு ஸ்பாட்டை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. இவ்வளோ நாள் யார் விளையாண்டுருக்கா, 2 வருஷமாக உங்களுக்கு யார் புடுங்கி கொடுத்துருக்கா, ஏஷியன் கேம்ஸ்க்கு யார் போய் நொட்டிட்டு வந்தா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பயே நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க கில்லு தான் அடுத்த 3 ஃபார்மேட்லையுமே அடுத்த கேப்டனாக க்ரூம் பண்ண போகிறோம் அடுத்த ஃபியூ இயர்ஸில். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக விளையாடுறாரோ விளையாடலையோ, நொட்டுறாரோ நொட்டலையோ, அவர் வந்து இருந்து தான் ஆகணும். ஸோ வந்து அவர் வந்து இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ருத்ராஜ் நம்பர் 7 கூட இறக்கி விடுவீங்க. அந்த பையன் அதுவும் சொல்கிறான், நம்பர் 7 இறங்கினா கூட நான் விளையாடுவேன் தான், எனக்கு வந்து விளையாடணும் அப்படின்னு தாங்கிறான். ட்ரூ பேஷனேட் பிளேயர்ஸை கில் பண்ணுறதே இவங்களோட வேலையாக வழக்கமாக வச்சுருக்கானுங்க. நிறையா ட்ரூ பேஷனேட் பிளேயர்ஸை கில் பண்ணியிருக்கானுங்க. ஒரு அம்பத்தி ராய்டு எடுத்துக்கோங்க, ஒரு 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 மனிஷ் பாண்டே கூட நான் சொல்லுவேன், அவரும் ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் பிளேயர், அவருக்கும் சரியான சான்சஸ் வந்து கொடுக்கப்படலை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சஞ்சு சாம்சனோட ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதில் ருத்ராஜோட பேரையும் ஃப்யூச்சர் வந்து சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தப்பான விஷயம். உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.